Hi, hello, welcome to Kovai Arisvai Samayal. மருத்துவ குணங்கள் நிறைந்த ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என் வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கோவை அரிசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். நம்ம சமையல் எல்லாத்துலயுமே வாசனைக்காக கருவேப்பிலையை யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சிருவோம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. நீங்கள் சமையலில் இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை சட்னி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க இந்த கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பவுல் நிறையா கருவேப்பிலையை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மருத்துவ குணமிக்க ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை சட்னி கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கலாம். இன்னும் இந்த கருவேப்பிலையில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குங்க. வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செஞ்சு எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலை சாப்பிடாம எடுத்து வச்சுருவாங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. நடக்கல்ல சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் மறுபடியும் கேட்டு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மருத்துவ குணமிக்க இந்த ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அரிசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.